summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். ஐ திங்க் வெரி 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 ஏர்லி ஆன் எங்கள் மேரேஜ்லேயே வந்து நாங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டோம். ஃபைனான்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எங்களோட மேரேஜில் ரொம்ப ஏர்லியாகவே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஆஃப்டர் அ பாயிண்ட் ஈவன் இஃப் இட்ஸ் செக்ஸ் இட் பிகம்ஸ் something that you do more mechanically. It's not so much about the sex anymore. It's more about something that you just kind of do because you're used to doing it. அவர் வந்து he was working on himself and அந்த டைமில் நான் அவர் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி அதை வந்து எல்லாரும் வந்து கீதாஞ்சலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மாறி இருக்கீங்கன்னு. I was going through my postpartum depression. He really supported me through that period. For those 3-4 years ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தென் அதை வந்து எண்ட் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. டு பிகின் வித் கிரேட் கிராண்ட் மதர் பற்றி ஒரு அழகான ஒரு போஸ்ட் வந்து ஒன்று உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் நம்ம கூட இருக்கிற நிறைய பெண்கள் வந்து அப்பப்போ இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ரொம்ப எப்பயாவது தான் நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். உங்களை இன்ஸ்பயர் பண்ண பெண்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். லைக் ஐ புட் இன் மை போஸ்ட் மை கிரேட் கிராண்ட் மதர், அப்புறம் என்னோட அம்மா இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அது வந்து ரொம்ப க்ளீஷே ஆன்சராக இருக்கலாம், ஆனால் இட்ஸ் அ வெரி ஜென்யூன் ஆன்சர். லைக் ஃப்ரம் மை ஹார்ட் என்னோட அம்மா வந்து அவங்கள மாதிரி ஒரு மாடர்ன் திங்கிங், ஐ வாண்ட் ஜஸ்ட் சே மாடர்ன் திங்கிங். அவங்க வந்து என்னோடையும் எனக்கு வந்து லீலா வயசு இருக்கிறச்சு அவங்களால என்னோட ரிலேட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஷீ இஸ் கோயிங் டு பி 60 this year அண்ட் அவங்களால ஷீ ஸ்டில் ஏபிள் டு ரிலேட் டு லீலா ஹூஸ் 12 years old now. ஸோ அவங்க வந்து அவங்க வந்து டைம்ஸோடு அவங்க இவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட் இருக்கிறதுனால அது அந்த ஃபண்டமெண்டலில் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா ஐ திங்க் ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் யூ ஹேட் ஒரு ஹாப்பி சைல்ட்ஹுட். ஐ ஹேட் அ வெரி ஹாப்பி சைல்ட்ஹுட். எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு எந்த குறையும் வைக்கல. அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிறத கூட எனக்கு வந்து ஒரு 16-17 years ஆகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஹார்ட் ஒர்க்னு நினச்சாக்க எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் மைண்டுக்கு வருவார். அதே மாதிரி எனக்கு வந்து கமிட்மெண்ட் டு சில்ட்ரன் எங்கள் அம்மா தான் மைண்டுக்கு வருவாங்க. அம்மா வாஸ் ஹோம் மேக்கர். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அம்மாவும் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அம்மா வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அ க்ளோதிங் லைன் வாஸ் ஸ்டார்டிங் அப் அகெயின் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில். அண்ட் அம்மா வந்து வாஸ் அகெயின் ப்ரில்லியண்ட் அட் ஹர் ஜாப். அண்ட் அவங்க வந்து பிகாஸ் ஆஃப் அகெயின் சம் டிஃபிகல்ட்டிஸ் தட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஃபிசிக்கலி பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு ஹிப் ப்ராப்ளம் ஒன்று டெவலப் ஆகிடுச்சு சின்ன வயசு ஒரு 16-17 yearsல. அண்ட் ஹேட் டு அண்டர்கோ சர்ஜரி அண்ட் ஹேட் டு பி ஆன் பெட் ரெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த டைமில் அம்மா வந்து ஆப்ஷன் இல்லாமல் குவிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் அது கூட அம்மா வந்து சரி ஓகே ஒர்க் குவிட் பண்ணணுமா, சரி குவிட் பண்ணலாம், பட் ஐ நீட் டு லுக் ஆஃப்டர் மை டாட்டர் அப்படின்னு அவங்க இறங்கி she looked after me so well. So other than that one traumatic experience with my health, எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு குறையும் இல்லாமல் என்னோடய அம்மா அப்பா என்னை பார்த்துக்கிட்டாங்க. மேரேஜ் இஸ் ஒர்க்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னொன்று வந்து இப்போது 2 பேருமே ஒரு லோ டைம்ஸில் ஒன்றா இருக்கும் போது என்ன தேவைப்படுது ஒரு கப்பலுக்குள்ளேயோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கோ? கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன். ஐ திங்க் அது வந்து நாட் ஜஸ்ட் பிட்வீன், இப்போ நான் வந்து பசங்களுக்குள்ளே ஓப்பன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பேரண்ட்டுக்கும். அதே மாதிரி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்சோ ஐ திங்க் ஓப்பன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேயோ என் ஒய்ஃப்கிட்டேயோ பேசலாம். அண்ட் அவங்க என்னை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஒரு அவங்க என்னை
நான் இதை சொன்னாக்கா அவங்க என்னை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஒரு டெஃபினெட்லி ஒரு டீப் பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சி அந்த தட் இனிஷியல் spark, magic, lust, all of that is passing. After a point, even if it's sex, it becomes, more, something that you do more mechanically. It's not so much about the sex anymore. It's more about something that you just kind of do because you're used to doing it. There's no romance. Bodily need more than anything else, right? But you should be able to talk through whatever it is and to have that free line of communication. And I think when you have that, then automatically everything else kind of falls into place. Like ஒரு நல்ல friendship உங்களோட ஸ்பௌஸோட இருந்ததுன்னா then definitely வந்து you can get back the spark and then all of a sudden it's easier to talk to them. சண்டைகள் கம்மியாகும். இருந்திருக்கா உங்களுக்கும் சாருக்கும் சண்டைகள்லாம்? அஃப்கோர்ஸ் எல்லா கப்பலுக்கும் சண்டை இருக்கும். யாருக்கு சண்டை இருக்காது? இல்லை, நான் எங்களுக்கு வந்து எப்பவுமே சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு பெருசாக அந்த ஒரு சண்டைகள்லாம் அவர் போட மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்கு இருக்கு. இல்லை அவர் நல்லா சண்டை போடுவார். அந்த ஸ்டூபிட் திங்ஸ்க்கு சண்டை போடுவார். ஓகே. ஸோ நானும் வந்து நிறைய திங்ஸ்க்கு சண்டை போடுவேன், ஸ்டூபிட் திங்ஸ்க்கு சண்டை போடுவேன். ஸோ இட்ஸ் ஓகே. And but what I'm trying to say is that on the open line of communication there were small fights and everything also you can kind of get over it, and you can still have that spark, you can still have that magic. When you think that the magic is about to go, you can still spice it up. Hold on to it. சில நேரங்களில் சில கப்பிள்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், லைக் எவ்ரிடேலாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கேன், அவர் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றது. சில நேரங்களில் இந்த ஆப்போசிட் பர்சன் வந்து ஐ நீட் இட், எனக்கு இப்போ வந்து அது வேணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது கரண்ட்டாக நம்ம வந்து நிறைய கேட்குறோம். ஹவு டு யூ சீ திஸ்? அண்ட் உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஆர் இந்த வார்ம்த் வேணும் நீங்கள் நினச்ச போது உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஆர் உங்கள் லைஃப்பில் அது எப்படி ப்ராசஸ் ஆகிருக்கு? ஐ திங்க் வெரி 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 ஏர்லி ஆன் எங்கள் மேரேஜ்லேயே வந்து நாங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டோம். வெதர் இட் வாஸ் மை ஹெல்த், ஆஸ் இன் மை மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், வெதர் இட் வாஸ் ஹிஸ் மென்டல் அண்ட் ஹிஸ் ஃபிசிக்கல் ஹெல்த், வெதர் இட் வாஸ் ஃபைனான்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ராப்ளம்ஸ், எல்லாத்தையும் எங்களோட மேரேஜில் ரொம்ப ஏர்லியாகவே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வர பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து 2013 பார்க்காத ப்ராப்ளமா, 2015 பார்க்காத ப்ராப்ளமா, 2017 பார்க்காத ப்ராப்ளமா, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? when you are going through those difficult times, அது வந்து like I said, you need to have the trust in your partner and you need to have the support of your partner to get through that. அவங்க கூட இருப்பாங்கன்னு அந்த ட்ரஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்கல்ல ஐடி கம்பெனிலலாம், கண்ண மூடிட்டு கீழே விட வைக்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் பார்ட்னர் டு ஹாவ் யுவர் பேக். So, and I know that Selva had my back and I've had Selva's back. So now we're like, you put 13 years down the line, we're both of us are quite passe about most things. And when நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, எனக்கு டெய்லி எனக்கு லவ் காட்டணும், நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி கிடையாது. And every relationship is different. Every person is different. Every person's expectation is and also every different. person's expectation is also different. So எந்த ரெண்டு கப்பலையும் ஐ திங்க் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் சார்கிட்டே இதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் கீதாஞ்சலி மேம் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு. சாரும் அதை நிறைய இடங்களில் அழகாக அக்ரியும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். I don't know whether I think it's just timing. நான் வந்தது கிரெடிட் எடுத்துக்க மாட்டீங்களா நீங்கள்? நான் கிரெடிட் அதுக்கு அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் how do I put this? He put in a lot of effort and worked on himself. I don't want to take credit for that. ஐ திங்க் சாரை மீட் பண்ணும்போது இது கேட்டால் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாவது வேறு மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல. See, but I will tell you that when I needed to work on myself and I needed the time to work on myself, he was definitely very supportive of that. And he gave me that space. Like, I was going through my postpartum depression. He really supported me through that period. For those 3-4 years, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அண்ட் யா என்னோட ஹீலிங் ஜேர்னி மொத்தமும் அவர் வந்து
என் கூடவே இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணினது நான், ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். அவர் எனக்கு அந்த டைமில் ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ மேபி நீங்கள் சொல்கிறது வந்து அப்படி எடுத்துக்கலாம். லைக் அவர் வந்து ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் அந்த டைமில் நான் அவர் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி அதை வந்து எல்லாரும் வந்து கீதாஞ்சலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மாறி இருக்கீங்கன்னு நினைக்கலாம். இன் அ குட் வே. இன் அ குட் வே. அது வந்து இட் குட் பி தட் மேபி அதை தான் வந்து பீப்புள் அப்படி பார்க்குறாங்க. சில நேரங்களில் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் முடியுதுன்னா தட்ஸ் ஃபார் த குட், ஆர் இல்லை இட்ஸ் எ நியூ பிகினிங், அப்படி அந்த மாதிரி. இது கொஞ்சம் நெகட்டிவாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வென் அ மேரேஜ் ஹேஸ் டு எண்ட், இல்லை இட் ஹேஸ் டு எண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? இஃப் யூ ஃபீல், see, everyone deserves to be happy. And if at any point, if one person in the relationship does not feel happy and அதை வந்து அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு 2 பேரும் வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணி அப்படியும் வந்து அன்ஹாப்பியாக இருக்காங்கன்னா, எதுக்கு அன்ஹாப்பியாக இருக்கணும்? லைக் everyone deserves to be happy, right? Be in a happy relationship. And ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, தென் அதை வந்து எண்ட் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. 2 பேருமே வந்து அன்ஹாப்பியாக, ஓகே 2 பேருமே ஹாப்பியாக இல்லை. இது வந்து சரி, நீங்கள் வந்து எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, 2 பேருமே காம்ப்ரமைசஸ் பண்ணி பார்த்தாச்சு, 2 பேருமே கவுன்சிலிங் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே எல்லா அட்டெம்ப்ட்ஸும் பண்ணியும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியலனா, தென் இட் இஸ் அ சைன் தட் மேபி you're better off being friends and ending things before they get bad. சில நேரங்களில் அது சயின்ஸ் கொஞ்சம் முன்னாடியே கிடச்சும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? லைக் ஆர் தெரியுது பட் சம்வேர் ஐ எம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட், ஆர் மேபி நாளைக்கு பெட்டர் ஆகலாம், இல்லை பெட்டராக இருக்கலாம். இது மேரேஜ் மட்டும் நான் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறவங்களே நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்ஸில் ஐ மீன் அகெயின் அது வந்து you could, I think there are people who are stuck in toxic relationships. They don't realize that they are stuck in a toxic relationship. Exactly. And அது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியலை. அண்ட் அது வந்து ஐ திங்க் அங்கே தான் வந்து அகெயின் செல்ஃப் அவேர்னஸ் வந்து when they go on their own self journey only they realize. ஸோ இது எதுவுமே வந்து நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து யாருமே அதை ஜட்ஜ் பண்ணி அதை புஷ் பண்ண முடியாது. அது வந்து அந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் அவங்களா வந்து ரியலைஸ் பண்ணி அவங்களோட அந்த அவேர்னஸ்க்கு வந்து either they decide to rehabilitate or they decide to end it. So I think you can't generalize பண்ணி அதை பற்றி பேச முடியாது, ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஆரம்பத்தில் பேசும்போது நம்ம விமென் ஹூ இன்ஸ்பயர்ட் யூ பற்றி பேசணும். சில நேரங்களில் வந்து அப்பாக்கள் நமக்காக பண்ணுற கஷ்டமோ சாக்ரிஃபைசஸ் பற்றியோ எங்கேயோ வந்து அது அன்னோட்டிஸ்டாகவே போகுதோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிங்க அப்பா பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஒரு எஃபெக்ட் அப்பா உங்கள் லைஃப்பில் வந்து? Oh, my dad is my everything. அப்பா, நீ யோர் டாடிஸ் கேர்லா? 100%. ஓகே, 100%. I am daddy's girl. 100% daddy's girl. No doubt about that. My father will move heaven and earth for me. So எனக்கு வந்து like I said, no, எனக்கு வந்து if my mother is my best friend and the person whom I turn to, then my so she's இப்போ அம்மா வந்து இந்த சைட் சப்போர்ட்னாக்கா அப்பா வந்து இந்த சைட் சப்போர்ட். ஸோ எனக்கு 2 பக்கத்துலேயுமே எனக்கு வந்து ஃபார் எவ்ரி திங், லைக் அம்மா வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நான் வந்து உக்காந்து பொறுமையாக வந்து புலம்புறதுக்கோ இல்லைனா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் அம்மா இருப்பாங்க. அப்பா வந்து பிளைண்டாக வந்து வாட் ஹேப்பன் பேபி, யூஆர் அன்ஹாப்பி, கம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் வந்து why are you sad, what will make my baby happy, what is going to make you happy, so move on பண்ணிடுற அந்த ஃபேஸே விட்டுட்டு அடுத்ததுக்கு போய் ஆமா what will make you happy right now. அவ்வளவுதான். அவருக்கு வந்து he needs to see me happy, he wants to see me smiling, that's all.
That's the only thing that he needs in his life. உங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க? My younger brother. அவங்க இப்போ இந்த மாதிரி வந்து அம்மா ஒரு பக்கம் இப்படியா, அவருக்கு இங்கே என்ன ரோல் இருக்கு? அவர் ஏதாவது சண்டை போடுவார், எப்போ பார்த்தாலும் எல்லாமே அக்காக்கு தான் போகுதுன்ற மாதிரி? Not at all, not at all. என் தம்பி வந்து he used to be one really mischievous little boy. இன்னைக்கு வந்து my தம்பி is more responsible than me. He's a really successful lawyer himself, and he is an incredible husband. I'm so proud of the man that he's become, and he's an amazing uncle to my children, and he's true, like my children call him G-Man. His name is Gautam. Okay. And they refer to him as G-Man because in their mind Gautam Mama is like one superhero. So அவங்களுக்கு வந்து Gautam Mama வந்து G-Man Mama G-Man. Like He-Man, Superman, Batman madri G-Man. So he's like that. So and I know like as much as I can depend on my mom and my dad, in thambiyum I can definitely depend on my thambi and his wife. I have to say his wife is an absolute sweetheart. Maitreyi, I can blindly turn to both of them for any help, any support, any problem that I have in my life. I can just completely rely on them to have my back. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக இருக்கு பார்க்குறதுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி. அண்ட் எனக்கு யாராவது சுற்றி போட்டுடலாம். ஐ திங்க் அந்த பக்கமும் அதே மாதிரி தனுஷ் சாராக இருக்கட்டும், இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க கூடயும் இந்த பாண்ட் யூ ஷேர் பார்க்கும்போது வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் லைக் மோர் ஆஃப் ஒரு அண்ணி அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டா சிஸ்டரா அப்படி. see to start with அண்ணின்னு சொன்னாக்கா அவங்க எல்லாருமே ரொம்ப சிரிப்பாங்க. கூப்பிட மாட்டாங்களா அப்படி? I'm younger than all of them. Okay. I'm the youngest in the family. ஸோ அண்ணின்னு கூப்பிட்டாக்க வந்து அவங்களுக்கே சிரிப்பு வரும். ஓகே. ஸோ அண்ட் ஐம் வெரி க்ளோஸ் டு தெம். அவங்க யாருமே வந்து they don't I mean we're all more like friends than anything else. And Selva sir's parents are like my parents. Beautiful. I have tremendous respect for my mother-in-law and my father-in-law, and Najmave, I view them as like my amma appa only. And be it Dhanush sir, be it Karthika ka, Vimla ka, the Anjana, Funny, they're all like my family. பசங்க எல்லாம் வந்து என் பசங்க. So there's no 10 grandkids in the house. Wow. So and they're all equal. எப்போவாது 10 கிராண்ட் சில்ட்ரனை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்களாம் அப்படியே அடல்ட்டாக ஒரு அவுட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினெட்லி நிறைய பண்ணியிருக்கோம். அதில் யார் யாருக்கு என்னென்ன ரோல் இருக்கும்? ஏன்னா எல்லாரையுமே பிளானர். ஓகே. பிளானர்ஸ் வந்து இது ஜென்ரல் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் வந்து ஆல்வேஸ் ஃபால் ஆன் தனுஷ் அண்ட் மீ. 90% தனுஷ் சார் லைக்ஸ் பிளானிங். யா, அவர் வந்து அவர் வந்து பிளான் பண்ணிடுவார். தென் அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ அப்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணிடுவேன். தென் அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் மீ அண்ட் ஐதர் விம்லாக்கா ஆர் கார்த்திகாக்கா, one of us will take the responsibility and coordinate everything. அங்கே வந்து சில் பண்ணுறதுல வந்து யார் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, இவங்க தான் இருக்கலே பயங்கர ஒரு ஷோ ஸ்டீலர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஆக்சுவலி அங்கே வந்து எல்லாருமே ஷோ ஸ்டீலர் தான். in their own ways. அவங்க எல்லாருமே ஷோ ஸ்டீலர் தான். அங்கே வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு அமைதியாக இருக்கிறது வந்து மட்டும் சொல்லிடாதீங்க, நான் கன்ஃபார்மாக இல்லை. அங்கே ஒரு அளவுக்கு அமைதியாக கொஞ்சம் வந்து சரி எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகுறது வந்து செல்வா சார் தான். அப்படியா? ஆமாம். ஒரு எனக்கு வந்து போர் அடிக்குதியா நான் வந்து போகிறேன், அது வந்து செல்வா சார் தான். மற்றவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் லைஃப் பாயர்ஸ் தான். பியூட்டிஃபுல். ஐ திங்க் அண்ட் இப்போ சடனாக எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. எனக்கு ராயன் போஸ்டர் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் காதல் கொண்டேனில் வந்து ஒரு ஹீரோ வந்து செல்வா சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆஃப்டர் லைக் 2 decades. அந்த ஒரு ஹீரோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய் அவரோட மென்டரை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நீங்களும் தனுஷ் சாருடைய படங்களில் ரசித்து பார்த்துருப்பீங்க, செல்வா சாருடைய படங்களையும் ரசித்து பார்த்துருக்கீங்க. இந்த ஷிஃப்ட் எப்படி இருக்குது? ஐ ஆம் ஸோ கிக்ட், ஐ காண்ட் வெயிட். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு ஒரு கொஞ்சம் தெரியும். ஓகே. ஸோ பட் ஐ டோன்ட் நோ வாட் ரோல் செல்வா சார் இஸ் பிளேயிங். சார் சொல்லியா? இல்லை, சார் சொல்லல என்கிட்ட. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு நோ அபவுட் இட்.
And Selva sir also, and Dhanush sir also hasn't really spoken to me about it. He just told me that he's not told, I don't want to say anything. Okay. So I'm really, really, really excited to watch the movie. I am super kicked. I can't wait because I know the story and I'm just pumped. பட் ஒரு ஸ்பாட்டுக்கு போய் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா? லைக் அவங்களோட பிளேசஸ் இன்டர்சேஞ்ச் ஆகி? இல்லை, நான் ராயன் ஷூட் காட்சி நான் போகவே வேர்ட். எங்கேயாவது லைட்டாக ஒரு ஃபேன் இன் யூ எப்படி இருக்கும் தனுஷ் சார் டைரக்ட் பண்ண செல்வா சார், தனுஷ் சார் ஆக்ஷன் கட் சொல்லி? தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுறது நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கேனே. பட் செல்வா சாரை டைரக்ட் பண்ணுறது அது வந்து நான் பார்க்குறேன். இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து சப்கான்ஷியஸாக நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்க்குற விதத்துலேயும் இல்லை அந்த வளர்ந்த என்வாயன்மெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒரு தேவையான நேரத்தில் நமக்கே அறியாமல் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுலையோ இல்லைனா வந்து த வே வி அப்ரோச் த ப்ராப்ளம் ஆர் நமக்கு நடக்கிற விஷயங்களையோ வந்து இருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க யூ ஹேட் யுவர் செட்பேக்ஸ், அதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு யூஆர் அவுட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு டிட் தேட் ஹெல்ப் யூ? I'll give you a very ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து நல்ல சிங்கிங் வாய்ஸ் அப்படின்னு அவங்களோட ஒரு அபிப்பிராயம். ஸோ அவங்க வந்து என்னை வந்து நீ பாட்டு கிளாஸ் போயே தீரணும்னு வந்து 4 வருஷம் என்னை கம்பல் பண்ணி கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போக வச்சாங்க. thrice a week. I hated it. எனக்கு அதை விட ஒரு விஷயம் வந்து நான் லைஃப்பில் வந்து எந்த அவர்ஜனும் எனக்கு இருந்ததே கிடையாது. எனக்கு கர்நாடிக் மியூசிக்னாலே எனக்கு இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்னு சொன்னாலே எனக்கு வந்து தலை வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அவர்ஜன் எனக்கு டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜென்யூனாகவே நானும் செல்வாவும் நம்புகிறோம் லீலா ஹேஸ் அ வெரி நைஸ் சிங்கிங் வாய்ஸ். எனக்கு லீலா எப்படியாவது மியூசிக் கிளாஸ் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. லீலா வந்து நான் பாட்டு கிளாஸ் போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானமாக இருக்கா. நான் வந்து அவளை கம்பல் பண்ணி இப்போ அவளை வந்து சரி த்ரைஸ் வீக் வேண்டாம் இல்லை சரி கர்நாடிக் மியூசிக்கில் சேர்க்கல, ஆனால் வெஸ்டர்ன் சிங்கிங்க்கு நான் வந்து கண்டிப்பாக அவனை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை சேர்க்க வச்சுருக்கேன். நான் அவளை சேர்த்துருக்கேன். நான் த்ரைஸ் வீக்கில் அது போல் ட்வைஸ் வீக் வேணாம் ட்வைஸ் அது கூட இல்லை, நான் வந்து ஒன்ஸ் அ வீக் 1 hour a week அவ்வளோதான். 4 months நீ போ, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலனாக்கா நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு ரொம்ப அழகான சிங்கிங் வாய்ஸ் இருக்குது அண்ட் நீ நல்லா பாடுவேன்னு, ஸோ நீ போயே தீரணும். அண்ட் அவள் வந்து இல்லை நான் வந்து போய் அம்மம்மா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அம்மம்மா பீங் மை மதர். நான் சொன்னேன் ப்ளீஸ் போய் அம்மம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அதே நீ வந்து உன்னை செல்லம் கொடுத்து வளர்க்குற அதே அம்மம்மா தான் என்னை வந்து டார்ச்சர் பண்ணி 4 வருஷம் த்ரைஸ் அ வீக் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. அதே கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்க்கு ஒன்று அனுப்பிச்சிட்டு வேணாம். கற்றுக்கிட்டிங்களா இல்லையா கடைசியில் பாட்டு? அளவுக்கு. இப்பவும் பாடுவீங்களா? இப்போ பாடுவேன், எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் வந்து என்ன நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இதில் கிடச்சிது? இதில் என்ன கிடச்சிதுன்னா ஆக்சுவலி நான் என் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்காக சண்டை போடாமல் நான் வந்து அந்த பாட்டு கிளாஸ்க்கு ஒழுங்காக போயிருந்தேன்னா மேபி இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஒரு டீசெண்டான சிங்கராக வந்திருப்பேன். ஸோ நான் வந்து நானும் கொஞ்சம் லீலா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து அவளை கொஞ்சம் அந்த 4 மாதத்தை வந்து எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு 8 months தென் அப்படியே வந்து ஒரு 10 months தென் ஒரு 1 year அப்படின்னு புஷ் பண்ணால் தென் அவள் வந்து இவென்ச்சுவலி ஷீல் அண்ட் லைக் ஐ செட் அவளுக்கு வந்து எப்படியும் வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்கும். ஸோ லெட்ஸ் see. I think that's what I've learned. என்ன சொல்கிறது, அவன் you have to breach certain taboos and have certain conversations with them in order to keep them safe and keep ensuring that they feel safe to come and talk to you and they feel free to come and talk to you. ஒரு அம்மாவா இதுவும் உங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும். ஏன்னா இப்போது உங்கள் வயசில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அது போய் கரெக்டாக புரியிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் இல்லை வாஸ் தட் ஈஸி ஃபார் யூ? இட் வாஸ் அது எனக்கு ஒரு மாதிரி ரிலேட்டிவ்லி ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா இது நான் வந்து எங்கள் அம்மா கூட பண்ணியிருக்கேன். இதோட ஒரு வெர்ஷன் நான் என் அம்மா கூட பண்ணியிருக்கேன்.
ரைட்? ஸோ எங்கள் அம்மா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, என் அம்மா என்கிட்ட எப்படி பேசினாங்கங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் இப்போ கூட எனக்கு வந்து டவுட் இருந்துச்சுனாக்கா நான் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். அம்மா லைக் லீலா எனக்கு என்கிட்ட வந்து லைக் இது பற்றி வந்து கேட்டுட்ருக்கா, நான் என்ன சொல்கிறது அவகிட்ட. ஏதாவது இஃப் யூ கேன் ஷேர் ஏதாவது சொல்ல முடியுமா? It was just something that happened, something that ஏதோ ஒரு சைல்டு ஏதோ ஸ்கூலில் ஏதோ அவகிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அவள் வந்து எதுக்கு அந்த சைல்டு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு she came and asked me. And I told her, இல்லை லீலா, let me think about it. நீ வந்து ரொம்ப நீ நல்ல கேள்வி கேட்டிருக்க, நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு உனக்கு பதில் சொல்கிறேன், எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுன்னு சொல்லி டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதுதான் ஆச்சு, இந்த மாதிரி இது ஸ்டைல் இது மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு லீலா கிட்ட, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அம்மா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னு வந்து அவகிட்ட உடச்சி சொல்லிவிடு. தென் அதுக்கப்புறம் அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா அதை பற்றி, தென் அதுக்கப்புறம் அதை வந்து அவளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, தென் யூ சிட் அண்ட் கவுன்சில் ஹர் அபவுட் இட். ஸோ தென் ஐ வெண்ட் அண்ட் I told her, this is what it means, this is what, இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், இதுதான் வந்து இதுதான் அதோட கான்டெக்ஸ்ட். அண்ட் இதை வந்து நீ வந்து தப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டாக்க நீ வந்து வேறு மாதிரியும் எடுத்துக்கலாம், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது. ஷீ சேட், எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு அது அந்த மாதிரி சொன்னது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஐ டென்ட் லைக் இட். ஐ வாஸ் லைக் வெரி குட் லீலா, ஸோ உனக்கு அது பிடிக்கலையா, ஓகே, ஸோ தட் இஸ் யோர் ஃபீலிங், தட் இஸ் யுவர் எமோஷன். அண்ட் அது கரெக்டான ஒரு ஃபீலிங் தான். அண்ட் அது ஸோ அப்போனாக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு தப்பான விஷயம்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது இது பேட்னு. ஸோ தட்ஸ் குட் லீலா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ that's how you kind of communicate with them. Sometimes it's better to just tell them that this is the reality, this is the truth, this is what it is. We can't form an opinion for them. We can only shape and direct them in the way that we think is right. பட் அதுக்கு மேலே நம்மளோட ஐடியாலஜிஸை நம்ம அவங்க மேலே திணிக்க முடியாது. இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒரு பொன் குழந்தைக்கிட்ட பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும், இல்லை பையன்கிட்ட பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும்? பிகாஸ் ரெண்டு பேருமே உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட அதே ஏஜ் குரூப்பில் வளர்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஐ ட்ரீட் த சேம் ஃபார் both லீலா அண்ட் ஓம்கார். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு லீலா கிட்ட பீரியட்ஸ் பற்றி பேசுகிறச்ச ஓம்காரும் உக்காந்துட்டு இருந்தான். ஸோ ஓம்கார்கிட்டையும் நான் வந்து பீரியட்ஸ் பற்றி பேசினேன். ஸோ பீரியட்ஸ்னால் இது வந்து பிகாஸ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். இப்போலாம் கேர்ள் சில்ட்ரனுக்கு டக்குன்னு ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ லீலா கிட்ட பீரியட்ஸ்னு என்னென்னு சொல்கிறச்சு ஓம்காரையும் உட்கார வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிகாஸ் ஓம்கார் அவன் வீட்டில் வந்து அம்மாவுக்கும் பீரியட்ஸ் வருது, அக்காவுக்கும் பீரியட்ஸ் வரப்போகுது. ஸோ அவனுக்கு அது என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் வேறு வந்து ஐ கேன் ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கேனாக்கா, எனக்கு வந்து வயிறு வலிக்குதுனாக்கா அவனே வந்து கேட்பான், என்னம்மா பீரியட்ஸா? ஆமாண்டா பீரியட்ஸு, என்ன பண்ணுறது? சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அரிசியை பார்த்துக்கிறேன், இல்லட்டா நீ போய் சாப்பிட்டு படுமா, நான் வந்து ஏதாவது வேணாக்கா நான் நானிக்கிட்ட கேட்டுக்கிறேன், நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு விட்டுடுவான். ஸோ ஆர் இப்போது வந்து நான் வந்து கொஞ்சம் அன்னெசரியாக ஷார்ட் டெம்பர்டாக இருக்கேனாக்க அவனே போய் சொல்லுவான் அப்பா கிட்ட, அப்பா ஐ திங்க் அம்மா இஸ் கோயிங் டு கெட் ஹர் சம்ஸ் இன் a few days பா, ஷீ இஸ் வெரி ராட்டி. ஸோ they become ஸோ இதெல்லாம் வந்து டேபு, இதெல்லாம் வந்து பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறத விட இதெல்லாம் வந்து ஓப்பனாக அவங்கக்கிட்ட பேசி இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தென் சொசைட்டியில் வந்து ஐ திங்க் that it will be a much more broad-minded society which is a lot more accepting of different kinds of people. இப்போது ஒரு குழந்தைய வளர்க்குறதுல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதர் பேரண்ட்டாக வந்து அது நடக்குது. பட் ரெண்டு பேருமே 2 இண்டிவிஜுவல்ஸ் எண்ட் ஆஃப் த டே. அண்ட் எங்கேருந்து நிறைய டிஃப்ரென்சஸ் கூட இருக்கும். உங்களோட அப்ரிங்கிங் ஒரு மாதிரி இருக்கும், செல்வா சாரோட அப்ரிங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஹவு டு யூ அக்ரி டு த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் குழந்தை வளர்க்குறதுல? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தை முன்னாடி நாங்கள் டிஸ்அக்ரி பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், டெஃபினெட்லி 100% எங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் ஆன் வேரியஸ் திங்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க எத்தனை மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகணும்லேருந்து அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் டு அவங்க என்ன கிளாஸஸ் போகணும், எல்லாத்துலேயுமே எங்கள் 2 பேருக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். என்ன சார் சொல்லுவார், என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இப்போது
சாருக்கு வந்து என்னென்னா வந்து ஓகே, அவருக்கு வந்து பேசிக்லி லீலாவோட ட்ரெஸ்ஸிங் பற்றி அவருக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து ப்ளீஸ் வெளியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பசங்களும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க இப்போது. அது வந்து லீலா மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட் தட் லீலாவோட டேஸ்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் மோர் சப்டியூட் டேஸ்ட் அவளுக்கு. அவர் அது ஒத்துக்கவே மாட்டார். பட் நவ் ஹீ இஸ் கம் டு ஆக்செப்ட். அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் லீலா ஐவ் செட் இது வந்து உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஓம்காரோட என்னென்னா அவரோட ப்ராப்ளம் வந்து ஐ ஃபீல் அவருக்கு வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஓம்காரோட ஸ்லீப் டைமிங்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஐ திங்க் இப்போ வந்து அவன் ஹாலிடேயில் பிரேக்கில் இருக்கிறச்ச பரவாயில்ல குழந்தை தூங்கிட்டு போகிறான், நாங்கள் தூங்கட்டும். அவர் வந்து இல்லை, அது என்ன 10:30 மணி வரைக்கும் இதுக்கு அவன் தூங்கணும், ஏஞ்சி ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வர சொல்லு. அண்ட் ஐம் லைக் இட்ஸ் ஓகே, அவன் தூங்கினதே 12 மணிக்கு தான் தூங்கியிருக்கான், இருக்கட்டும், ஹாலிடே தானே, ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ அங்கே ஒரு சின்ன இப்போ அங்கே வந்து both of us have come to an understanding and we've kind of put ground rules for Omkar also, saying that because Leela every she wakes up, so Omkarum we've told him okay பாருடா மேக்ஸிமம் வந்து ஒரு 9:30க்கெலாம் ஏஞ்சி பல் தேய்ச்சி குளிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வேணாலும் பண்ணு, ஹோல் டே நீ வந்து ஓடி விளையாடி do whatever you like, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எனக்கு before 10 o'clock out of bed, bathed, changed, breakfasted, அவ்வளோதான். இப்போ இது மாதிரி சார் ஓகே இது பண்ணிட்டுமே அப்படின்னு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து இல்லை இது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அது அப்படி there are so many things actually. யார் கூல் பேரண்ட் ஆக்சுவலி? நான் தான் கூலர் பேரண்ட்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப இன்டல்ஜென்ட் திங்ஸ் லைக் வந்து மொபைல் ஃபோன் உடஞ்சிடுச்சா, நோ ப்ராப்ளம்மா, இன்னொன்று வாங்கி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி. ஒரு அப்பா எனக்கு வந்து ஆக்சுவலி அப்பா நான் வந்து அந்த லேப்டாப் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, உடனே வாங்கி கொடுக்குறேன் ராஜா. அண்ட் அது வந்து ஓவர் தேர் ஐம் நாட் ஓகே வித் இட். ஆர் அப்பா செஃபோராவில் இன்னைக்கு ஐ சா தட் லிப் கிளாஸ், சரி கண்ணா வாங்கி கண்ணா, நோ ப்ராப்ளம் கண்ணா. அண்ட் ஐம் லைக் நோ, அப்சல்யூட்லி நாட். அந்த மாதிரி காசு செலவு பண்ணுறது எனக்கு வந்து ஐம் நாட் அட் ஆல் ஓகே வித் இட். மணிக்கு வந்து வேல்யூ தெரியணும். அண்ட் அப்பா வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு இந்த காசு உள்ளே கொண்டு வரத்துக்குங்கிறத வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் த்ரோ மணி லைக் தட், யூ கான்ட் ஜஸ்ட் ஸ்பெண்ட். அவர் வந்து நான் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னாக்கா யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு செலவு பண்ணுவார். ஸோ ஐம் லைக் நோ, தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ இப்போது அப்பா வந்து பீங் அ டிரெக்டர் அண்ட் ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கிற அந்த வீட்டில் வளர்கிற பசங்களுக்கு வந்து கிரவுண்டடாக, அதாவது எப்படி சொல்கிறேன்னா அவங்க கிரவுண்டராக இருந்தால் கூட வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டில் அது கிரவுண்டராக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கேயாவது க்ரியேட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல. ஹவு டு மேக் ஷூர் லைக் இல்லை என் பசங்க என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே தே ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் மணி, அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சுட்டு வராங்கன்றது தெரியணும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு. அண்ட் இஸ் இட் ஈஸியர் டு டூ ஆர் ஹவு டு யூ சீ திஸ்? இட் இஸ் ஈஸி டு டூ இஃப் போத் பேரண்ட்ஸ் ஆர் இன் அக்ரீமெண்ட் வித் இட். 2 பேரும் அக்ரிமெண்ட்டில் இருக்கோம்னாக்கா. இப்போது செல்வா சார் வந்து அவரோட இன்டல்ஜென்ட் குவாலிட்டி வந்து அது வந்து அவர் ஸ்பாயில் பண்ணணும் ஆர் அந்த இதுலேருந்து வரல. அவர் வளர்ச்ச எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுங்கிற ஒரு நல்ல இடத்துலேருந்து தான் வருது. செல்வா சாரோட அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி செல்வா சாருக்கு ப்ரொவைட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என்னோடய அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ப்ரொவைட் பண்ணாருன்னு எனக்கு தெரியணும். ஐ வாண்ட் மை சில்ட்ரன் ஆல்சோ டு நோ தட் தேர் அப்பா இஸ் ஆல்சோ டூயிங் தட் மச் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஸோ இருக்கிற திங்ஸை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். தட்ஸ் ஆல். அப்படியே ரிவைண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்த மேஜர் டெசிஷன்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்க? என்னோடய ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து லா படிக்க வேண்டான்னு எடுத்த டிசிஷன். நான் வந்து லைக் ஆல் மை லைஃப் லா படிக்கணும்னு சொல்லிட்டு லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி லா காலேஜ்க்கெல்லாம் அட்மிஷனெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லா காலேஜ் போகலன்னு எடுத்த டிசிஷன். தட் வாஸ் அ ஹியூஜ் டிசிஷன். அது எப்படி ஒரு மொமெண்ட், அது ஒரு டக்குன்னு வந்தது? ஆமாம், அது ஒரு டக்குன்னு ஒரு மோமெண்ட்டில் எடுத்த டிசிஷன். ஓகே. ஸோ அது ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். தென் ஐ திங்க் த டிசிஷன் டு மேக் மாலினி எடுத்த மயக்கம், தட் வாஸ் அகெயின் அ வெரி வெரி critical decision taken at a very critical time. Like
கேன் யூ ஏன் அது லைஃப் சேஞ்சிங்? Selva's solutions to bring me out of a very low phase in my life. And it helped a lot, giving me a sense of purpose and direction. So I mean அது வந்து no pun or joke intended, but அது வந்து சரி இந்த படத்தை எடுத்து நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு எனக்கு அது அந்த ஒரு பர்பஸ் அண்ட் ஒரு அந்த டைமில் ஐ நீடட் தட் சம்திங் டு மோட்டிவேட் அண்ட் ட்ரைவ் மீ and give me purpose. So and the decision was definitely life changing. And yeah, I think finally decision to have Rishi. Oh, okay. In the middle of COVID. Okay. So yeah, I would say these are like huge milestones. எப்படி சார் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஆர் ஹவு ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ பேசிக்லி? எனக்கு அவர் இந்த அட்வைஸ் கொடுத்தது வாஸ் மோர் பிகாஸ் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம். in the sense that அவர் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறச்ச அவர் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறச்ச அவரோட மைண்ட் வந்து அதுலேருந்து டீவியேட் ஆகி he gets absorbed into his work and that helps him deal with his low moods. So he advised me to do that. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்டோம். ஐ திங்க் கரண்ட்டாக வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லைஃப்? ஹேப்பனிங்காக என்ன நடந்துட்டுருக்கு? ஹேப்பனிங்காக என்ன நடந்துட்டுருக்கு லைஃப்பில்? சிஎஸ்கே நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ஆமாம், மேட்ச் போயிருந்தேன். ஆமாம், மேட்ச் போயிருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் என்னோட லைக் ஃப்ரம் மை ஃபாதர் சைடில் வந்து எங்களுக்கு ஐபிஎல் சீசன் இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான டைம் எங்களுக்கு. இப்போ வந்து எங்களோட ஹோலி மந்த் வந்து ஒரு அந்த 2 months ஆஃப் ஐபிஎல் தான். அந்த 60 days ஆஃப் ஐபிஎல் வந்து நாங்கள் வந்து ரொம்ப மடி ஆச்சாரமாக நாங்கள் கரெக்டாக உட்காந்து எல்லா மேட்சும் பார்த்து எல்லா ஸ்கோர்ஸையும் செக் பண்ணி நெட் ரன் ரேட்டெல்லாம் செக் பண்ணி யார் எங்கே இருக்காங்க, எந்த பொசிஷனில் இருக்காங்க, பாயிண்ட் டேபிள் எங்கே. ஸோ ரைட் நவ் மோஸ்ட் ஹேப்பனிங் திங் இன் அவர் லைஃப் இஸ் ஐபிஎல். நாங்கள் வந்து மேரேஜஸ், வெட்டிங்ஸ், ஆனிவர்சரிஸ், ஹாலிடேஸ் எல்லாமே சிஎஸ்கே மேட்ச் ஷெட்யூலை சுற்றி பிளான் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஐ திங்க் உங்களுடைய ஒரு புது அவதாரம் இல்லையா? ஐ திங்க் அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு அவேர்னஸ்லேருந்து ரீச் அவுட் டு பீப்புள். ஸோ ஆர் கம்பெனி இஸ் கால்ட் Mama Care Pro. We do postpartum bodywork therapies for new mothers. So and இது மூலமா I also want to bring awareness about postpartum care. போஸ்ட்பார்ட்டம் கேர்னாக்கா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 45 days மதர்ஸ் வந்து அவங்களோட பாடிக்கு என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும், அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஆர் கம்பெனி டஸ் அண்ட் வி டூ இட் அட் ஹோம். இட்ஸ் அன் அட் ஹோம் சர்வீஸ். பியூட்டிஃபுல். எப்போவுமே குழந்தைங்களே மட்டும் எல்லாரும் பார்த்துப்பாங்க, அம்மாக்களை விட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறச்ச பார்த்துக்கிறத விட டெலிவரிக்கு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு 45 days தான் மதர்ஸ் நீட் மேக்ஸிமம் லுக்கிங் ஆஃப்டர். ஏன்னா அவங்க பாடி அவ்வளோ சோராக அவ்வளோ ஒரு பெரிய ட்ராமா ஒன்று அண்டர்கோ பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமில் தான் மதர்ஸ் நீட் எக்ஸ்ட்ரா கேர் ஃபார் தோஸ் ஃபர்ஸ்ட் 45 days. ஸோ தட்ஸ் வாட் வி ப்ரொவைட் Mama Care Pro. பியூட்டிஃபுல் ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ். ஏன்னா வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த அதுவும் கம்மிங் ஃப்ரம் யூ நீங்கள் பண்ணும்போது ஐ திங்க் அதோட இம்பேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இட் இஸ் கோன் ரீச் டு மெனி பீப்புள் அண்ட் நிறைய பேருக்கு தேவையும் கூட. அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷனில் நாங்கள் நிறைய கீதாஞ்சலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.